ஹாய் காய்ஸ், நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதம்மா கோடி வீடியோ தான் இது. சரி, ஓகே, நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸு. இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம நிறைய பேர் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. எதுக்காகனா எல்லோரும் ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க, இந்த கொடி எப்போ ஏற்றுவாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றதை நிறைய பேர் இங்கே பார்க்குறதுக்கு வருஷம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸை பாருங்கள், என்ட்ரன்ஸே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. சரி வாங்க நம்ம போகலாம் கோயில் உள்ள. நம்ம இப்போ கோயில் உள்ள வந்துட்டோம். அலங்காரம் பண்ணி வச்சுருக்க மாதம்மாவை பார்க்கலாம். சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். உலகம் சமாதானம் பெற வேண்டி அனுதினமும் ஜெபியுங்கள்னு சொல்லியிருக்காங்க பைபிளில். நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உலகத்துக்காக ஜெபிக்கிறோம், ஓகே. பட் நமக்காக நம்மளே ஜெபிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நமக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிச்சோன்னா ஃபஸ்ட்டு எப்படி ஜெபிக்கணும்னா, கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களுடைய குறைகள் இருந்தால் எதனா ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆண்டவரிடம் கேட்டால் மட்டுமே போதும். கடவுளுன்றவங்க நமக்கு அள்ளி கொடுக்குறவங்க தான். ஸோ நம்ம குறைய தருவாங்க. அதுக்காக தான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரேயர் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு செஞ்சாருன்னா நம்ம உலகத்துக்காக வேண்டலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணி பாருங்கள். சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டுட்டு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு மாதாம்மாவுக்கு சாம்பிராணி காட்டியாச்சு. கொடி ஊர்வலம் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கோவிலை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. நம்ம பக்த கோடி பெருமக்கள் பாருங்கள், அவங்க கூடயே எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் மெழுகுத்து மேலே தூக்கி பிடிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ மெழுகுத்தியை தூக்கி மேலே பிடிக்கிறாங்க. கொடி பாருங்கள், கொடி பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நிறைய சுச்சுவேஷனில் கொடியை பார்க்க முடியாத ஆளுங்கள்லாம் இருப்பீங்க.
ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருப்பொழி வாங்கி பரப்புதம்மா. எங்களால் முடிஞ்சதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கொடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மாதம்மாவோட அழகை நிறைய பேர் ரசிச்சிருப்பீங்க. ஓகே, நான் இந்த கோயில் பேரை லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா டிபி சத்திரத்தில் தான் இருக்குது, சென்னை டிபி சத்திரம். நீங்கள் வர மாதிரி இருந்தால் வந்து இந்த கோவிலை ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். நான் இதோட லொக்கேஷன் உங்களுக்கு பின் பண்ணுறேன். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.